வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய மாநாட்டில் அறிவிப்போன்னு சொல்லும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திரைமறைவுல பி பிளான் திட்டம் ஒன்றை நடத்தி வருகிறார் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் மறைவால் தேமுதிகவிற்கு அனுதாப வாக்கு வங்கிகள் அதிகரிக்கும் என அனைத்து அரசியல் கட்சிகளும் கருதுகின்றனர். அந்த வகையில தான் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என திமுக, அதிமுக, தாவேக ஆகிய 3 கட்சிகளும் தீவிர நடவடிக்கைகள்ல மேற்கொண்டு வராங்க. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரையில 3 கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இருந்த போதிலும் யாருடன் கூட்டணி என்பதை அவர் சொல்ல மறுத்துட்டு இருக்காரு. அதே வேளையில தான் சமீப காலமாக அவர் கூட்டணிகளில் பேசும்போது பொடி வைத்து பேச ஆரம்பித்திருக்கிறார். அதாவது தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் அமையும், வெற்றி கூட்டணியில் தேமுதிக இருக்கும் என்று சொல்லிட்டு வராரு. கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று சொல்லும் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று பேசிட்டு இருக்காரு. இது மட்டுமல்லாமல் பணப்பேரமும் பேசிட்டு இருக்காரு. உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக தான் பழனிக்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்த் அங்கு இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்துல வாகனத்துல நின்றபடியே பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. அப்போது அவர் பேசும் பொழுது கேப்டன் விஜயகாந்த் தெய்வமாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார், வரக்கூடிய தேர்தல்ல நமக்கு முக்கியமான தேர்தல், நம் இப்படியே அனுபவித்துக் கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த முறை தேமுதிக இணைந்திருக்கும் கூட்டணியே வெற்றி பெறும், வருகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சியாக அமைவது உறுதின்னு சொல்லியிருக்காரு. தேமுதிக தொண்டர்கள் நான் முதல்வர் அல்லது துணை முதல்வர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எனக்கோ தேமுதிகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டரும் நகராட்சி, ஊராட்சி கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரியாக வேண்டும் என்ற ஆசையில இருந்துட்டு இருக்காங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிகவின் இந்த ஆசை சாதனையாக இருக்கும். இப்போது தமிழகத்துல திமுக, அதிமுகவிற்கு அடுத்து தேமுதிக தான் பெரிய கட்சி. தமிழகத்துல இருக்கக்கூடிய 63,000 பூத்கள்ல நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு இருக்காங்க. வருகின்ற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர்ல நடக்கும் மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும் என்று பேசியிருக்காரு. தற்பொழுது உள்ள சூழ்நிலையில திமுக கூட்டணியில இடஒதுக்கீடு வரை அனைத்தும் பேசி முடிவெடுத்து விட்டார்கள். இருந்த போதிலும் திமுகவிற்கு ஒரு பயம் இருந்திருக்கிறது. அதாவது ஒருவேளை அமித்ஷா எடுக்கும் நடவடிக்கைகள்ல அதிமுக, தாவேக, தேமுதிக கூட்டணி ஏற்படலாம். அப்படி கூட்டணி அமைந்தால் அது திமுகவிற்கு பலவீனம் ஆகிவிடும். எனவே தேமுதிக யாருடனும் கூட்டணி சேராதபடி பார்த்து கொள்ள வேண்டும்னு திட்டம் தீட்டிட்டு இருக்காரு. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் தலா ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் தேவை என்றும், 15 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என்றும், 3 அமைச்சர் பதவிகள் தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் தரலாம், 9 தொகுதியை ஒதுக்கி தரலாம், அமைச்சர் பதவியை தருவதற்கு வாய்ப்பில்லை என திமுக தரப்புல பேசப்பட்டிருக்கு. இதற்கிடையே அதிமுக தரப்பிலும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்காரு. அங்கு பேசும் பொழுது தனக்கு 20 தொகுதிகள் தர வேண்டும், இதேபோல் ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் பணம் தர வேண்டும், 5 அமைச்சர்கள் பதவிகள் தர வேண்டும் என கோரிக்கை வைத்ததாகவும் தெரிய வந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரையில 15 தொகுதிகள் தர தயாராக இருக்கிறார்கள், தேர்தல் செலவுக்குரிய பணமும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பில்லை என பேசி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையில அங்கு 40 தொகுதிகள் கேட்டிருக்கிறார்கள். தேர்தல் செலவுக்கு பணம் உட்பட துணை முதல்வர் பதவியும் கேட்பதாக தெரிகிறது. தமிழக வெற்றி கழகம் தரப்புல துணை முதல்வர் பதவியை தவிர மற்ற கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விட்டதாக சொல்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில தான் மேற்படி 3 கட்சிகளும் தேமுதிகவை நம்பி இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது என பிரேமலதா விஜயகாந்த் பி பிளான் திட்டம் ஒன்றையும் நிறைவேற்றிட்டு வராரு. ஜனவரி மாதத்திற்குள்ளாகவே எப்படியும் இவர்களில் யாராவது ஒருவர் நமது கோரிக்கைக்கு அடிபணிந்து வருவார்கள். அதுவரை நாட்கள் கடத்தி செல்ல வேண்டும். நிச்சயமாக நாம் எண்ணியபடி பலம் கனிந்து நம் கையில் விழும் என எதிர்பார்க்கிறார்.
இதனால்தான் கூட்டணி குறித்து தனது முடிவை தெரிவிக்காமல் இருந்துட்டு இருக்காரு. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும் பொழுது எப்படியாவது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுங்கள் என்று வற்புறுத்திட்டும் இருக்காரு. தற்போதைய சூழ்நிலையில திமுகவும் தாவேகாவும் ஒதுக்கிவிட்ட நிலையில பிரேமலதா விஜயகாந்தின் கோரிக்கைக்கு அநேகமாக அதிமுக சம்மதம் தெரிவிக்கலான்னு தெரிகிறது. இருந்த போதிலும் அனைத்து பேரங்களையும் பேசி முடித்துவிட்டுதான் பிரேமலதா விஜயகாந்த் தனது முடிவை சொல்ல இருக்கிறார். எனவேதான் இந்த காலதாமதம் என்பது முக்கிய செய்தியாகும். இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.